உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அதிமுகவுடன் தவேக கூட்டணி என்று உண்மைக்கு புறம்பான தகவல் பரவி வருவதாகவும் தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகனிடம் கேட்கலாம். ஜெகன், மேலும் அந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாக முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை செயலகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கழகத்தின் கொள்கை அது மட்டும் எதிரி, அரசியல் எதிரி, தேர்தல் நிலைப்பாடு குறித்து தமது உரையில் கழக தலைவர் அவர்கள் தெளிவாக விளக்கம் எடுத்துரைத்திருக்கிறார். கழக தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழகம் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது. இந்த சூழலில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழகத்தில் மக்களின் ஏகாபித்த வரவேற்புடன் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்ற செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அஇஅதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்று தொடர்புபடுத்தி பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு நேற்று தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருந்தது. இந்த செய்தி முற்றிலும் தவறானது. அது மட்டுமல்லாமல் ஊடகம் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் உள்நோக்கத்துடன் தான் தோன்றியவைக்காக சிலர் தெரிவிக்கும் பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்புபடுத்தி பேசப்படுகிறது. இது போன்ற உண்மைக்கு மாறான பொய்யான செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை இத்தகைய பொய்யான செய்திகளை உள்நோக்கத்தோடு பரப்புபவர்களுக்கு நினைவூட்டுகிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது. வெற்றி கொள்கை திருவிழாவில் கழக தலைவர் அவர்கள் ஆற்றிய உரையில் தெளிவுபடுத்திய நிலைப்பாட்டில் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நல்லாட்சி அமைப்பதோடு தமிழக வெற்றி கழகத்தின் குறிக்கோள். எனவே மக்கள் குழப்பம் நோக்கி தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை செய்தியாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கழக தலைவர் அவர்களின் ஒப்புதல் பெற்று இந்த செய்தியை வெளியிட்டு நின்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் இந்த ஒரு தகவலை வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கு இடமில்லை, அது தவறான செய்தி என்ற ஒரு வியூகத்தையும் இதில் வகுத்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. அறிக்கையின் மூலம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தவேக தனித்து போட்டியிடும் நாம் எடுத்துக்கலாமா? நிச்சயமாக அதைதான் அவர்கள் குறிக்கோளாக பேசுகிறார்கள். அதிமுகவுடன் கூட்டணி என்று விஜய் மாநாட்டில் பேசிய பின்பு பார்க்கிறனால் அதிமுகவை அவர் விமர்சனம் செய்யவில்லை. இதனால் அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வைக்க போகிறார் என்ற பல்வேறு வியூகங்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர் ஏன் அதிமுக பற்றி பேசவில்லை என்ற கேள்விக்கு பதில் வராவிட்டாலும் இந்த ஒரு செய்தி குறிப்பானது அவருடைய நிலைப்பாட்டினை முற்றிலுமாக அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக 2026ஆம் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற வியூகத்தை இதில் தெரியப்படுத்தியிருக்கிறார். மற்ற கட்சியுடன் அவர் கூட்டணி வைக்கப் போகிறாரா இல்லையா என்ற விஷயங்களை தெரியப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு புறம்பான விஷயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விஜய் துணை முதல்வராகவும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் என்று பல்வேறு சித்தரித்த வகையில் பல்வேறு ஊடகங்கள் பேசப்பட்ட சூழ்நிலை அதற்கான அந்த வியூகம் தவறானது. தளபதி விஜய் அவர்கள் தான் 2026ஆம் ஆண்டு அவருடைய தலைமையில் தான் கூட்டணி என்ற ஒரு உறுதியான ஒரு வாதத்தை இதில் வைக்கிறார்கள். 2026ஆம் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் யாரெல்லாம் கூட்டணி வரப்போகிறார் என்பது மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் என்ற
ஒரு நிலைப்பாட்டினை அவர்கள் தற்போது வரை மாற்றிக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.